Good afternoon, students. Welcome to our computer science class. Next, we are going to, at last what we have seen means about sorting algorithms. Next, today we are going to learn about dynamic programming in our algorithmic strategies concept. So listen. Okay, so listen, dynamic programming. What is meant by dynamic programming means dynamic programming is used to design an algorithms. Okay, வா எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு algorithms டிசைன் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் dynamic programming. அதனால தான் அது என்னன்னு சொல்லிருக்காங்கன்னா dynamic programming is a algorithmic design method that can be used when the solution to the problem can be viewed as a result of sequence of decisions. ஓகேவா, அதாவது என்ன அப்படின்னா ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் டெசிஷன்ஸாக எடுக்கிறது, முடிவுகளாக எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு அல்காரிதமிக் டிசைன் மெத்தடை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா டைனமிக் ப்ரோக்ராமிங்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். அடுத்தது என்ன அப்படின்னா டைனமிக் ப்ரோக்ராமிங் இஸ் சிமிலர் டு டிவைட் அண்ட் கான்குயர் மெத்தட். அதாவது தமிழில் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா பிரித்து கைப்பற்றுதல் அப்படிம்பாங்க. சரியா? அதாவது எப்படி பிரித்து கைப்பற்றுறாங்க அப்படின்னா இப்போ ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கலாம். சரியா? தீஸ் big problem will be divided into smaller sub problem. Okay, what these big problem will be divided into smaller sub problem. Okay, what these big problem will be divided into smaller sub problem. So this is our divide and conquer method of by using a dynamic programming. இதைத்தான் என்னன்னு சொல்றாங்கன்னா டிவைட் அண்ட் கான்குயர் மெத்தட் சொல்றாங்க. சரியா? எப்படி பிரிச்சு அதுக்கான சொல்யூஷனை நம்ம எப்பவுமே ஒரு பெரிய ப்ராப்ளத்தை அப்படியே ஒருத்தரா பல்கா பண்ணணும் அப்படின்னா அது கஷ்டமான விஷயம். அதையே நம்ம பிரிச்சு பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி ஈஸி ஃபார் எவ்ரி ஒன். ஓகேவா? அதை பிரிச்சு பண்றப்ப என்ன ஆகும், அதனுடைய ரிசல்ட்ஸ் நமக்கு ஈஸியா கிடைக்கும். அதுல ஈஸியா நமக்கு என்ன ஆகும், எல்லாமே எக்ஸிக்யூட் ஆயிடும். ஸோ தேர் வில் பி so many possibilities. ஓகேவா? அதுதான் அந்த லைனுக்கான மீனிங். நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த given problem is divided into smaller possible sub problems. Then next, dynamic programming is used whenever problems can be divided into similar sub problems so that the results can be used to complete the process. ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா இப்போ அதுக்கு ஒரு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு மேத்தமெட்டிக்கலாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதாவது என்ன அப்படின்னா இப்போ so listen பண்ணுங்க. அதாவது என்ன அப்படின்னா so suppose we can take 2 plus 3. What will be the answer of this 2 plus 3? 2 plus 3 னா ஆன்சர் என்னது? 5. ஓகேவா? then next again you are going to add 1. ஓகேவா? 1 ஆட் பண்ணீங்கன்னா then this is your previous sub problem. This 2 plus 3 is your previous sub problem. ஓகேவா? see previous sub problem. ஸோ இந்த 2 plus 3ங்கிறது ஒரு சின்ன ப்ராப்ளம். இப்போ அதோட நம்ம என்ன பண்ண போகிறோம், எகெயின் we are going to add 1 to that problem. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரிசல்ட்டோட எகெயின் இப்போ ஒரு புதுசாக ஒரு ப்ராப்ளத்தை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ எகெயின் வாட் இஸ் த ஆன்சர், we are getting 6. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் பாருங்க, எகெயின் we are adding 3. ஓகேவா? எகெயின் we are adding 3. ஸோ அப்போ 3 ஆட் பண்ணுறப்ப here we are getting the answer as 9. ஓகேவா? ஸோ சிம்பிளி அந்த ப்ரீவியஸாக இருக்கிற அந்த சப் ப்ராப்ளத்தினுடைய ரிசல்ட்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இட் வில் பி ஈஸி டு கம்ப்ளீட் தி ப்ராசஸ். ஓகேவா? அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ இதே பாருங்க, இந்த 2 plus 3 plus 1 என்னது நமக்கு என்ன அப்படின்னா 3 plus 2 5, 5 plus 1 6, 6 plus 3 9. இப்படி டைரக்டா பண்றப்ப again we have to first ப்ராப்ளத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதே நம்ம ஒரு குட்டி குட்டி சப் ப்ராப்ளம்ஸா நம்ம பிரிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா these are your சப் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? ஸோ இந்த சப் ப்ராப்ளம்ஸ் நம்ம ஈஸியா என்ன பண்ணிக்கலாம், எவாலுவேட் பண்ணிடலாம். சரியா? these sub problems will be evaluated easily to complete the process. ஓகேவா? அதுதான் அதனுடைய இது. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுத்தேன்.
கவனிங்க, டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்ரோச்சஸ் ஆர் யூஸ்டு டு ஃபைண்ட் தி சொல்யூஷன் இன் ஆப்டிமைஸ்டு வே. திஸ் இஸ் அவர் ஆப்டிமைஸ்டு வே. எவ்வளவு சுலபமான, அதாவது நெளிவு சுழிவா அதை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியுமோ அந்த ஆன்சர்ஸை வந்து நம்ம ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஃபார் எவ்ரி இன்னர் சப் ப்ராப்ளம் டைனமிக் அல்காரிதம் will try to check the results of the previously solved sub problem. ஓகேவா? ஒவ்வொரு சப் ப்ராப்ளத்துக்கும் ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தினுடைய ரிசல்ட்டை வச்சு அதை செக் பண்ணிகிட்டே இருக்கும். ஆமாம், மறுபடியும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஒன்று ஆட் பண்ணுங்கிறோம். அப்போ ப்ரீவியஸாக இருக்கிறதோட அது என்ன பண்ணுது, செக் பண்ணி அந்த ஆன்சரோட அந்த ஒன்று ஆட் பண்ணுது. எகெயின் we are adding 3. So this is our previous sub problem. So again அந்த 6ஓட 3 ஆட் பண்ணி it will get the result as 9. நீங்கள் கேட்கலாம், ஏன் மிஸ் இது அப்படியே இங்கே டோட்டல் பண்ணாலும் நமக்கு 9 தான் கிடைக்குது. ஸோ இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இந்த ப்ராப்ளம் நமக்கு முழுசாக இருக்கு. Here you have splitting that as a sub problem. So therefore it is easy to complete the process. Whether this way is easy to complete the process, or this way is easy to complete the process. So if we split means that will be very very easy for us to complete the process. Okay va? Then next பாருங்க, அடுத்தது என்ன அப்படின்னா, ஸோ த நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதை தான் அங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ த சொல்யூஷன்ஸ் ஆஃப் ஓவர்லாப்டு சப் ப்ராப்ளம்ஸ் ஆர் கம்பைன் இன் ஆர்டர் டு கெட் தி பெட்டர் சொல்யூஷன். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி சப் ப்ராப்ளம்ஸை நம்ம ஓவர்லாப் பண்ணி நம்ம ஃபைனல் ரிசல்ட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா we will get the better solutions. அப்போ ஒரு டைனமிக் ப்ரோக்ராமிங் பண்ணோம் அப்படின்னா வாட் we have to do. சரியா? அப்போ அந்த டைனமிக் ப்ரோக்ராமிங்க்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. given problem will be divided into smaller overlapping sub problems. ஓகேவா? ஒரு கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்தை சின்ன சின்ன ஓவர்லாப்பிங் சப் ப்ராப்ளம்ஸாக நம்ம என்ன பண்ணிக்கணும், பிரிச்சுக்கணும். அடுத்தது பாருங்க, an optimum, you have to find the optimum solution for that sub problem. அதுக்கான optimum solution-ஐ ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கணும். சரியா? இதனுடைய சொல்யூஷனை ஃபைண்ட் பண்ணி வச்சிருந்தாதான் அடுத்த ப்ராப்ளத்தினுடைய சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறப்ப இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் us to complete the process. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு, dynamic algorithm gives us memoization. ஓகேவா? அதாவது what do you mean by memoization? ஒன்றும் கிடையாது, ரொம்ப ஈஸி. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மெமோரைசேஷன்னா, கீழே ஒரு பாக்ஸில் வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அங்கே நீங்கள் எதையுமே நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ லிசன், அதாவது வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மெமோரைசேஷன் மீன்ஸ் ஸ்டோரிங் த ரிசல்ட்ஸ் ஆஃப் தி சப் ப்ராப்ளம். அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. அந்த பாக்ஸில் உங்களுக்கு புரியலைனாலும் யூ கேன் சிம்பிளி அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஓகேவா? ஸ்டோரிங் த ரிசல்ட்ஸ் ஆஃப் தி சப் ப்ராப்ளம், தட் இஸ் த ஒர்க் ஆஃப் திஸ் மெமோரைசேஷன். மெமோரைசேஷன்னா என்னது, சப் ப்ராப்ளத்தினுடைய ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கும். அப்போ தான் நம்ம என்ன அப்படின்னா அந்த கேட்சில் அது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். வென்னவர் நம்ம அந்த சேம் இன்புட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதே இன்புட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஈஸியாக அந்த கேட்ச்லேருந்து அது என்ன பண்ணும், ரிட்ரை பண்ணி நமக்கு சொல்யூஷனை எக்ஸிக்யூட் பண்ணிடும், பெட்டராக எக்ஸிக்யூட் பண்ணிடும். தட் இஸ் அ ஒர்க் ஆஃப் மெமோரைசேஷன். இப்போ இந்த நோட்டில் மெமோரைசேஷனாக டைனமிக் அல்காரிதம் இந்த மெமோரைசேஷனை யூஸ் பண்ணி தான் அந்த சப் ப்ராப்ளத்தினுடைய ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுது, ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. எப்பெல்லாம் நம்ம அதே இன்புட் கொடுக்குறோமோ அது என்ன பண்ணுது, அதை அந்த இன்புட்டை எடுத்து அந்த கேட்ச்லேருந்து எடுத்து பஃபர் பண்ணி வச்சுருக்கும். சரியா? ஸோ அந்த பஃபர்லேருந்து அதை எடுத்து நமக்கு என்ன பண்ணுது, ஈஸியாக பெட்டராக எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அ மெமோரைசேஷன். இப்போ அந்த நோட்டில் படிச்சு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். Memoization or memoization is an optimization technique used primarily to speed up the computer programs by storing the result of expensive function calls and returning the catched result when the same input occur again. ஓகேவா? அதே இன்புட் மறுபடியும் வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா there is no need to recompute that process. ஓகேவா? அந்த ப்ராசஸை மறுபடியும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஒன்ஸ் அந்த ஸ்டோர் பண்ணதை எடுத்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணாலே it will be flexible for us. ஓகேவா? அடுத்தது ஒரு ஃபிபனாசி சீரிஸ் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஃபிபனாசி சீரிஸ்? ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் C++லேயே. அதாவது ஃபிபனாசியினுடைய ஒர்க் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபிபனாசி சீரிஸ் அதாவது ப்ரீவியஸ் இதோட அதை ஆட் பண்ணிக்கிட்டே வரும். ஓகேவா? இட் ஜென்ரேட்ஸ் த சப்சிக்வெண்ட் நம்பர்ஸ் பை ஆடிங் டூ ப்ரீவியஸ் நம்பர்ஸ். ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் நம்பர்ஸை ஒரு டிஜிட்டை எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்னா, ப்ரீவியஸாக இருக்கிற 2 நம்பரை எடுத்து ஆட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா? அதை தான் அந்த ஃபஸ்ட்டு 3 லைன்ஸில் சொல்லியிருக்காங்க புக்கில், பேஜ் நம்பர் 42ல். லிசன் பண்ணுங்கள். ஃபிபனாசி சீரிஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 2 நம்பர்ஸ் fib0 and fib1ன்னு வச்சுக்கிறாங்க. சரியா? 2 இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்க சொல்கிறாங்க. த இனிஷியல் வேல்யூ ஆஃப் fib0 and fib1 கேன் பி டேக்கன் as 0 and 1. அவங்களே கொடுத்துட்டாங்க. சரியா? அதனோட இனிஷியல் வேல்யூ என்னது,
சரியா? ஸோ கவனிங்க, அதாவது என்னன்னு வச்சுக்கிறாங்க, fib 0 can be taken as 0 and then fib 1ங்கிறது ஒரு வேரியபிள் நேம் மாதிரிப்பா, 1 and initial value. So these are our initial values. So these are our initial values. So listen pa. So fib 0 0 is fib 1 1. Fibonacci series satisfies the following condition. Okay வா, இந்த கண்டிஷனை satisfy பண்ணுதுங்கறாங்க. அது எப்படிங்கிறது மேத்தமெட்டிக்கலா ப்ரூவ் பண்ணிக்கலாம். லிசன் பண்ணுங்க. Fib n, the next fib n minus 1 plus, அது சொல்றேன் உங்களுக்கு என்னன்னு, fib n minus 2. Okay வா, சஃபிக்ஸ்ல கொடுத்திருக்காங்களா? So listen, hence a Fibonacci for n value 8 can look like this. Okay வா? So அப்ப fib ஓட 8 வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு கேக்குறாங்க. சரியா? fib ஓட 8. அப்ப 8 terms generate ஆகும். Starting value என்னது? 0 1. Then next என்னது? 0 plus 1 1. 1 plus 1 2. 2 plus 1 3. 3 plus 2 5. 1 2 3 4 5 6. 5 plus 3 8. Then 8 plus 5 30. So therefore Fibonacci of 8 terms எவ்வளவு வந்துரும்? So Fibonacci series generates the subsequent number by adding the two previous number. Okay வா? அப்ப ஒவ்வொரு நம்பரையும் எப்படி ஜெனரேட் பண்ணுது? இத ரெண்டையும் இது பண்ணோம்னா we will get this. இதுனா we will get this. Then we will get this. So like this. Okay வா? So எப்படிங்கிறது தெரியுதா? So 8 terms வந்துருச்சா? 1 2 3 4 5 6 7 8. But here what is the index value of this 0? 0 1 2 3 4 5 0 1 2 இங்க வரும் 2 3 4 5 6 7. சரியா? So these are the positions of this terms. ஓகேவா? அப்ப என்ன அப்படின்னா இந்த டேர்ம்ஸ்னுடைய பொசிஷன் என்ன அப்படின்னா 0ங்கிற எலிமெண்ட் 0th பொசிஷன்ல இருக்கு, 1ங்கிற எலிமெண்ட் 1th பொசிஷன், தென் நெக்ஸ்ட் 1 2 பொசிஷன்ல இருக்கு, 2ங்கிற எலிமெண்ட் 3ங்கிற பொசிஷன்ல இருக்கு. ஸோ திஸ் இஸ் அவர், எப்பவுமே அப்படிதான் ஸ்டோர் ஆகும், உங்களுக்கு தெரியும். சரி, அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னு நாங்கள் இல்லையா, அது எப்படி சாட்டிஸ்ஃபை ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ கவனிங்க, சப்போஸ் வி கேன் டேக் தி n equal to 5ங்கிறது என்னது? பொசிஷன். ஓகேவா? n represent பொசிஷன். ஓகேவா? 8 represent what? பொசிஷன். ஸோ லிசன், இங்க வந்து என்ன அப்படின்னா n equal to 5ன்னு எடுத்துக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணுங்க இந்த கண்டிஷனுக்கு. நீங்க fib n இதுல பாருங்க சொல்றேன், fib n minus 1. ஸோ fib n minus 1 னா என்னது? ஸோ fib 5 minus 1 plus here n minus 2. ஸோ 5 minus 2. ஓகேவா? 5 minus 1 4, then next 5 minus 2 3, then next what is the, அப்ப இந்த n எதை ரெப்ரசன்ட் பண்ணுன்னு சொன்னோம்? பொசிஷனை ரெப்ரசன்ட் பண்ணும். சரியா? ஸோ what is the element stored under the position 4? 4ங்கிற பொசிஷன்ல என்ன எலிமெண்ட் இருக்கு? 3. ஸோ then next what is the element stored under that position 3? then 3ங்கிற பொசிஷன்ல என்ன எலிமெண்ட் இருக்கு? 2. so therefore what is the value you are getting?